இந்த முட்டை கிரேவி செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து கடலை எடுத்திருக்கேன். 3லேருந்து 4 முந்திரி பருப்பு, ஒரு பட்டை, 2 கிராம்பு, 2 ஏலக்காய், அரை டீஸ்பூன் வந்து ஜீரகம், ஒரே ஒரு சில்லு வந்து தேங்காய் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம வறுத்துட்டு அரைச்சிக்க போகிறோம். அது கூடவே தக்காளியும் சேர்த்து அரைச்சிக்க போகிறோம். கடாய் கொஞ்சம் ஹீட் ஆனதும் பட்டை, கிராம்பு, ஏலக்காவை சேர்த்துக்கலாம். இது கூடவே கடலையும் சேர்த்துக்கலாம். இதை நல்லா வதக்கிக்கலாம். லைட்டாக வதங்கினதும் தேங்காவை சேர்த்துக்கலாம். அது கூடவே நம்ம எடுத்து வச்ச முந்திரி பருப்பையும் சேர்த்துக்கலாம். முந்திரி பருப்பு வந்து ஆப்ஷனல் தான், பட் சேர்த்தா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். லாஸ்ட்டாக ஜீரகத்தை சேர்த்துக்கலாம். ஜீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இந்த டைமில் அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். இதை நல்லா ஆற விட்டு மிக்சியில் பொடி பண்ணிவிட்டு உங்கள்கிட்ட நான் காட்டுறேன். வறுத்த பொருட்களை பொடி பண்ணிட்டு இருந்தாச்சு. இப்போ இதோட தக்காளியும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். கடாயில் ஆயில் சேர்த்துக்கலாம். ஒரு 2.5 ஸ்பூன் சேர்க்குறேன். ஆயில் ஹீட் ஆனதோ ஒரு 1/4 டீஸ்பூன் சோம்பு வந்து சேர்த்துக்கிறேன். சோம்பு பொரிஞ்சதும் ஒரு 4 கருவேப்பிலை சேர்த்துக்கிறேன். இது கூடவே ஒரு பெரிய வெங்காயம், நல்லா பெரிய சைஸு, அதில் ஹாஃப் வெங்காயத்தை வந்து நான் கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக, அதை சேர்த்துக்கிறேன். கூடவே 2 பச்சை மிளகாய் சேர்க்குறேன். ஓரளவு வெங்காயம் பச்சை மிளகாய் வதங்கினதுக்கப்புறம் இஞ்சி பூண்டை பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாம். இது ஒரு 2 ஸ்பூன் இருக்கும். இது கூடவே நம்ம கிரைண்ட் பண்ணி வச்சுருக்க பேஸ்ட் இருக்குது, அதையும் சேர்த்துக்கலாம். இது கூட தேவையான அளவு உப்பு, மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட ஒரு 100 ml வாட்டர். நல்லா இந்த மசாலா குக் ஆகட்டும். இது போல் ஆயில் மேலே பிரிஞ்சு வர ஆரம்பிச்சதுக்கப்புறம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து கரம் மசாலா பவுடர் சேர்த்துக்கிறேன். ஒரு 1/4 டீஸ்பூன் போல் பிளாக் பெப்பர் பவுடர் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இதில் வேக வச்ச எக்கை சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. முட்டை சேர்த்ததுக்கப்புறம் 5 மினிட்ஸ் கொதிச்சிருக்கு. ஆயிலில் நல்லா பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிருச்சு பாருங்கள். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி தழை தூவிக்கிறேன். இப்படி எக் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். சாதத்தோட சப்பாத்தியோட சாப்பிட்றதுக்கு ரொம்ப பர்ஃபெக்ட் காம்பினேஷனாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.